சிக்கன் குழம்பு சிறப்பா இருக்கிறக்கும் அதிலிருந்து எடுக்கிற சூப்பு சூப்பரா இருக்கிறக்கும் பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில குரு வைத்திய உணவே மருந்தாக பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். வெல்கம் டு பவுன் புட்ஸ். நான் உங்கள் பவுனம்மா. வாங்க பார்க்கலாம். எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்ப பவுனம்மா ஆரம்பிக்கிட்டு நான் உங்க கூட சில விஷயங்களை தெளிவா விளக்கிக்கிறேன். நம்ம வைக்கிற சிக்கன் குழம்புங்க, பிராய்லர் கோழியில சிக்கன் குழம்பு வச்சாலும் சிறப்பா வர்றதுக்கும், அதுல இருந்து நம்ம முதல்ல எடுப்போம் இல்லைங்களா அந்த சிக்கன் சூப்பு சூப்பரா இருக்கிறதுக்கும் பல வருடமா நாங்க கண்டுபிடிச்ச விஷயத்த உங்க முன்னாடி வைக்கிறோம். சோ சிம்பிளா கடைபிடிக்க கூடியதுதான். உங்களை மாதிரி கேஸ்ல சமைச்சே காட்டுறோம். எதுக்குன்னா நாங்க விறகடுப்புல செய்தாலும் நீங்க பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதுலயும் பல வருடங்களாக பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்துட்டு உங்க முன்னாடி வைக்கிறோம். சோ அந்த முக்கியத்துவம் கருதி பாருங்க. இந்த பிராய்லர் கோழியை பார்த்து பீதி அடைகிறவங்க நல்லா மனசுல வச்சுக்கிட்டு இந்த காணொலியை பாருங்க. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்குவம் பக்காவா இல்லைன்னா நம்ம வைக்கிறது பாயாசமா இருந்தாலும் பாய்சன் ஆயிரும். நல்லா மனசுல வச்சுக்கணும். இப்ப நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த சிக்கன் குழம்பு எத்தனை நாளைக்குங்க? 3 நாள் வரைக்கும் குறைஞ்சது நம்ம பயன்படுத்துவோம். சோ பரோட்டாக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சரிங்களா, இன்னும் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு, நம்ம சொல்ற சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்குன்னு இத்தனைக்கு பயன்படுத்துவோம். அந்த குழம்பு வைக்கிலேயே அதுல இருந்து சூப் எடுத்து சளிக்கு தீர்வை தேடிக்குவோம். எங்களுடைய ரன்னிங் நோஸ் கோல்டுக்கு நானும் பவுனம்மாவும் இப்படிதான் சிக்கன் குழம்புல இருந்து சிறப்பான, எப்படி சொல்றதுங்க, சூப்பரான சூப் எடுத்து நாங்க தீர்வை தேடிக்கிறோம். சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. சோ அதனால கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்க சுய விருப்பத்தின் பேர். ஏற்கனவே பின்பற்ற குடும்ப உறவுகள் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி வர்றதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துதான் இந்த நிகழ்ச்சியே வருது. முதல்ல எல்லாம் ஒரு ஓட்ட செல்லை வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு அட்ட டயத்துல 3 செல்லு 5G வச்சு படம் காட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் காரணம். சோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக நாங்க எங்களுடைய வாழ்வியல்ல நாங்க கண்டுபிடிக்கிறதையும் பயன்படுத்தி பலன் பெறதையும் உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப பயன்படுத்தி இருக்கிறதுங்க நாட்டு கடலை எண்ணெய். சரிங்களா, நீங்க எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் வெயிட் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் இந்த எண்ணெய் ஊத்துனது முதல்ல இப்ப பவுனம்மா போட்டிருக்கிறது சின்ன வெங்காயம். நீங்க சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடரை போட்டு முதல்ல அந்த எண்ணெயை உடைச்சு விட்டுருங்க. உடல் சூடு உள்ளவங்க, சிக்கன் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுங்கிறவங்க, இன்னும் மலச்சிக்கல் உள்ளவங்க மரச்சிக்கு நல்லெண்ணெயோட சுக்க போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போடுங்க. அற்புதமான, எப்படி சொல்றதுங்க, குளிர்ச்சியூட்டியாக அது 3ம் அதாவது வேலை செய்யும். மரச்சிக்கு நல்லெண்ணெய், சுக்கு, சின்ன வெங்காயம், இந்த 3 குளிர்ச்சியை பக்குவப்படுத்தி அதை மருந்தா தயார் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துனாலும், அதுக்கப்புறம் சேர்த்துற வரமிளகா காரம், அதுக்கப்புறம் சேர்த்துற சிக்கன் சூடு, காரமும் சூடு தான், சிக்கனும் சூடு தான். ஸோ அந்த சூடு அதெல்லாம் பாதிப்பு இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா பலன் தரும். நம்ம சொல்ற மாதிரி புரதமாகவும், ஒரு பக்கி நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு காரங்கிறது சுவைதான், அதுல என்ன பாதிப்பு அப்படின்னு ஒரு பக்கி கேள்வி கேட்டிருக்குது. அந்த பக்கிக்கு இங்க பதில் சொல்லிடலாம். காரம் எப்படி தின்னா அது என்ன பிரச்சனை பண்ண அப்படிங்கறத பொறுமையா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு அந்த பக்கிக்கும் புரியும். சோ காரங்கிறது சுவைதான். ஆனா கொஞ்சம் மாறினாலும் சூத்துக்கே வெள்ளம் வந்துரு. ஜாக்கிரதையா இருந்துக்கணும். காரம் சாதாரணமா நினைக்காதீங்க. காரம் தான் உடல் சூட்டை ஏத்தவும் செய்யும், அதிகரிக்கவும் செய்யும், பாதிப்பையும் கொண்டு வரும். காரம் ஒரு சாதாரண சுவை என்று மனதில் வச்சுக்காதீங்க. அதனால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சோ அதோடைய பக்குவம் பக்காவா இருக்கணும். அதை தெளிவா புரிஞ்சுக்க. மொட்டையா காரம் தானே, அது என்ன காரம் ஒரு சுவை, அதுல என்ன பாதிப்பு அப்படிங்கிற நக்கலா வேற கேள்வி கேட்கறானுங்க. சோ அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடியது அதுதான். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மிளகா கூட்டு தயார் பண்ணி ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்திருக்கிறோம் வறுத்து. இப்போ அதை போட்டுட்டு இப்ப பவுனம்மா கலக்கவே உங்க கூட நான் என்னன்னு சொல்றேன். சோ இதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். பவுனம்மா வளர்த்தி கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம். தள்ளி நில அந்த பக்கம் பேக்ல ஃப்ரேம்ல. என்னது சகோதர சகோதரிகளை, இப்ப இதுல என்னென்னமெல்லாம் சேர்த்திக்கிறோங்கிறதையும் வேகவே உங்களோட தெளிவா விளக்கிடுறேன். முந்தைய காணொலியை பார்க்கறவங்களுக்கு, பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும், இல்ல இனிமேல் பார்க்க போறவங்களுக்கு புரியும். பொறுமையா பாத்துக்க. இப்போ இந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா இது மேல இன்சுலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சுத்தி செய்துட்டு அப்புறம் என்ன இன்கிரீடியன்ஸ் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா அந்த பக்குவம் மாறிடுச்சு அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த இடம் நம்மளுக்கு கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல இதை போட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பா என்னென்ன இன்கிரீடியன்ஸ்களும் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இதோட முக்கியத்துவம் அவ்வளவு விளக்கிட்டு அப்புறம் இதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லாம போயிட்டாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா. இப்போ அந்த எண்ணெய் எல்லாத்து மேலேயும் படிய வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம
எடுத்திருக்கக்கூடிய சிக்கன் பீஸுங்க. கொழுப்போட சிக்கன் இருக்கணும். ஒரு கோழியை முழுசா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஸோ 2200 கிராம் பக்கம் இருந்தது. உரிச்சு கிடிச்சு எல்லாம் புடுங்கினதுக்கு அப்புறம் பொங்குங்கெல்லாம் பொசுக்கி உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1700 சில்லற கிராம் இருக்கு. ஸோ அதுல பெரும்பான்மையான கறியில கொழுப்போடு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறோம். கொழுப்பு இல்லாத போன்லெஸ் நம்ம சிக்கன் 65 பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில ஃபாஸ்ட் ஃபுட்டா நம்ம செய்து சாப்பிட்டுட்டோம் காலையில. அதை தொடர்ந்து பிரியாணிக்கு நானும் அரைச்சிருக்கேன். பவுனம்மா மிளகா கூட்டுக்கு ஆட்டி இருக்காங்க. ஸோ 2 பேருக்கான குரு விதை பயிற்சியும் செய்திருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதைய கிளறி விட்டுட்டு இதோடைய ஸ்ட்ரீம் பாயில் போகையில நான் அதை என்னென்னு அதையே ரிவீல் பண்றேன். ஓகேங்களா? முதல்ல எடுத்த உடனே தண்ணியை ஊத்தாம ரிச் விட்டமின் சி அதிக அளவுல 35 வரமிளகா நீளமா வச்சிருக்கோம் அந்த மிளகா கூட்டுல. சரிங்களா? இப்போ இதைய போட்டு நல்லா அமுத்தி விட்டு, சரிங்களா, மூடி வைக்கிறத எப்படின்னு பாருங்க. இப்ப பெருசுல வச்சு, ஓகே, நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அது உள்ள எல்லா பக்கமும் அந்த மிளகா கூட்டு முதந்து, அதாவது எப்படி சொல்றது, மூடி முதந்து இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இதை இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் உள்ள டார்க் ப்ரௌன் வர்ற அளவுக்கு சொரவி எடுத்துருக்கிறோம். அதை மைண்ட்ல வச்சுக்கங்க, சொல்லையில அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஸ்ட்ரீம் வர்றதுக்குள்ள என்னென்ன பொருள்கள்னு பார்த்தோம். இந்த மாதிரி கேப் கிடைக்கல பேசுனா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அந்தந்த பக்குவம் செய்முறையும் விளக்கணும். அதே நேரம் கேப்பையும் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்காம ஒரு இன்ஃபர்மேட்டிவா வந்து நம்ம கலத்தணும். அப்படின்னா இப்படிதான் பண்ணியாகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரச்செக்கு நல்லெண்ணெய், அப்பவே கொஞ்சம் சுக்கு, வரமிளகா காம்போட, சீரகம், கொத்துமல்லி, சின்ன வெங்காயம், தேங்காய், இப்ப சொன்ன மாதிரி நெத்துக்காய் டார்க் ப்ரௌன் வர்ற அளவுக்கு சொரவி எல்லாம் போட்டு வணக்கினதுக்கு அப்புறம் நிறுத்தறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி நாட்டு ரக மஞ்சள் தூள், கலப்படம் இல்லாத சுத்தமான நாட்டு ரக மஞ்சள் தூளை போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த பக்குவத்தை உங்களுக்காக ரீல்ஸாவும் ஷார்ட்ஸாவும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பக்குவம் வரும். ஸோ அந்த பக்குவத்தில் ஆற விட்டு ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துட்டு வந்தது தான் இப்போ நீங்க பார்த்த இந்த மிளகா கூட்டு. சரிங்களா? இப்போ அந்த ஆட்டாங்கல் ஆட்டி எடுத்தப்பவே உங்களுக்கு ஒரு ரீல்ஸும் போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஒருவேளை இந்த காணொலிக்கு பின்னாடி கூட ரிலீஸ் ஆகலாம். அதை மறக்காம பார்த்துக்கங்க. என்ன விஷயம்னா, அந்த ஆட்டாங்கல் கழுவுறப்போ நம்ம அதை பயன்படுத்தின தண்ணியை ஊற்றி நல்லா அந்த கொத்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் எல்லாம் வர்ற மாதிரி கழுவி அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு 90% அந்த தண்ணியை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். அதிலிருந்து வர்ற கொதியத்தான் சூப்பை எடுக்க போகிறோம். ஸோ அந்த மிளகா கூட்டு எவ்வளோ முக்கியம், அதை என்னென்ன பக்குவத்தில் தொடர்ந்து நம்ம மாற்றிக்கிட்டே வந்தால் இந்த எடுக்கக்கூடிய இப்போ சூப்பு நம்மளுக்கு சளிக்கு தீர்வு தரும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நாட் ஓன்லி சூப், சிக்கன் கிரேவியும் வேற லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பலன் தரும்னு கேட்டிங்கன்னா 3 நாளைக்கு சுண்டை வச்சு சும்மா தெறிக்க விடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் வந்தாச்சு. ஸோ கீழே இருக்கிறது மேலையும் அப்படியே கொத்து நாப்பில் திரும்பணும். சரிங்களா? போட்டு கலக்கக்கூடாது. ஏன்னா கீழே இருக்கிற கறி வெந்திருக்கும், மேலே இருக்கிற கறி வேகாமல் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா அப்படியே திருப்பி விடுறோம். இப்படி கலக்கக்கூடாது. இப்படியே திருப்பி இப்படி போட்டிங்கன்னா தான் வேகிறது கரெக்டாக வரும். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த கறி கீழ் சைடு வெள்ளை அடிச்சு வெந்தாச்சு. சரிங்களா? இந்த மிளகா கூட்டுலேயே 35 வரமிளகாய் போட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த வரமிளகாயிலேயே அந்த கூட்டுலேயே இந்த கறியை போட்டு நம்ம வேக வைக்கிறோம். இந்த காரமும் அந்த மிளகா கூட்டுல மற்ற சேர்த்துணும் இல்லைங்களா, கொத்துமல்லி, சீரகம், சின்ன வெங்காயம், அல்கலைன் குரூப்ல சேர்த்துற தேங்காய் எல்லாத்தோட சாரும் அதுல இறங்க வரும் நேரடியா அந்த கறிக்குள்ள. தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா வாட்டரோட மாலிகுலும் அது கூட சேரும். ஸோ வாட்டர் மூலியமா உள்ள போறது நம்ம சொல்ற மாதிரி சுத்தி செய்யறதுக்கு ஏற்புடையதா இருக்காது. நீங்க வாங்குற பிராய்லர் கோழி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கண்ட டுபாக்கூர் ப்ராசஸ்ல வந்திருந்தாலோ, நீங்க சொல்ற மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ, இன்னி என்ன சொல்றீங்க, அப்புறம் என்ன சொல்றீங்க, நீங்க ஏதோ கண்ணுல ஊத்துறாங்க, ஊசி போடுறாங்க, அது என்னமோ ஃபீட் எல்லாம் வந்து ரசாயனங்கிறீங்க, என்னென்ன கேள்வி கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் ஒருவேளை இருந்தாலுமே என்ன ஆகுங்க, இப்போ இந்த மிளகா கூட்டுல அந்த காரத்துல சுத்தி செய்யப்படுது 2 ஸ்ட்ரீம்ல. 2 ஸ்ட்ரீம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம தொடங்கணும். ஸோ இப்படி நீங்க குழம்பு வச்சீங்க அப்படின்னா, அதாவது நாங்க சொல்றோம், எங்களுக்கே நாங்க சொல்லிக்கிறேன், நான் உங்களுக்கு ஏன் சொல்லணும், ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட காட்டுறது மட்டும்தான் ஏன் வேலை. இதை இந்த மாதிரி செய்து சாப்பிடலாமா வேண்டாமா, உங்க உடம்புக்கு ஏத்துக்குமா ஏத்துக்காதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டு வேணும்னா பயன்படுத்திக்கணும். வேணா உங்க பாட்டி தாத்தா கிட்ட கேளுங்க,
இந்த மாதிரி செய்யறதெல்லாம் எப்படிங்கிறது அவங்க ஓகே சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ விஷயம் என்னன்னா 3 நாளைக்கு நாங்கள் வைக்க போறோம்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த சிக்கன் குழம்ப. காலையில் கொஞ்சம், மதியம் கொஞ்சம், சாயங்காலம் கொஞ்சம் மிதமான சூட்டில் பவுனம்மா வந்து அதை பக்குவப்படுத்தி, அதாவது சுண்டை வச்சு, சூடுபடுத்துறது வேற சுண்டை வைக்கிறது வேற, நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. நம்ம எங்காவது உங்களுக்கு பரிந்துரைத்தா சுண்டை வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னா அதோ வேற ப்ராசஸ். சூடுபடுத்துறது அப்படிங்கிறது வேற. இப்போ நம்ம முறை வைக்கிறது தான் நம்மளுடைய வாழ்வியல்ல சூடுபடுத்துதல்னு குறிப்பிடுவோம். இதை தொடர்ந்து இதை வந்து அடுத்த நாள் கெடாம இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய ப்ராசஸை நம்ம சுண்டை வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ சுண்டை வைக்கிறதுக்கும் சூடுபடுத்துறதுக்கும் வெவ்வேறு வித்தியாசம் இருக்கு. திரும்ப திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்தினா தான் நீங்க சொல்ற மாதிரி சக்தி சுவைகள் வரும். எப்படி வருதுன்னு பாருங்க. சுண்டை வச்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெரிதளவுல சக்திகள் இழக்காது. உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த குழம்பு தீர்ற வரைக்கும் கறி இருக்கும் இல்லைங்களா, அந்த கறியை எடுத்து காட்டுறேன். முதல் முறை வெந்ததுக்கு அப்புறம் கறி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். எவ்வளவு பக்குவமா வேக வச்சிருக்கிறாங்க, கறி கரையிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது, எத்தனை முறை சூடு பண்ணையில அந்த கறி கரையுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது சுண்டை வைக்கல. ஸோ மண் சட்டி நம்பர் 1 பிளஸ் பாயிண்ட், கிராஜுவலா தான் டெம்பரேச்சரை மேலே ஏற்றும், கிராஜுவலா தான் டெம்பரேச்சரை ரிலீஸ் பண்ணவும் செய்யும். ஸோ அதனாலயே இதுல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது பக்குவம் பக்காவா வர்றதுக்கு 80% போதுமானது. அதுலேயே ஓவரா வச்சு கொளுத்திடாதீங்க, சொல்ற சமைக்கிற மெத்தட். ஸோ இப்போ நீங்க பார்க்கறது தான் நம்ம சொன்ன மாதிரி ஆட்டாங்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணி. இந்த தண்ணியை தான் நம்ம பயன்படுத்துறோம். வேற எந்த தண்ணியும் நம்ம நேரடியாக ஊற்ற போறதில்லை. ஸோ இப்போ இதை ஊற்றி என்ன பண்றோம்னா கொஞ்சமா கொடுங்க போதும். இப்போ பாருங்க, மறுபடியும் அந்த ஆட்டாங்கல் 2வது கழுவி எடுத்ததுல கொஞ்சம் தண்ணி போதும். 3/4 சட்டிக்கு வச்சால் போதுமானது. 2 கிலோ சிக்கன் ஓகேங்களா. அதுல சில்லிக்கு நம்ம எவ்வளவு எடுத்துருக்குறோங்க, 300 சில்லற கிராம் வந்து சில்லிக்கு சிக்கன் 65 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எடுத்துட்டோம். இப்போ மேட்ரு முடிஞ்சதுங்க. இதுல வந்து நம்ம இனி வச்சு கொதி வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொதி சிக்கன் சூப் எடுப்போங்க. அந்த சூப் எடுக்கிறப்ப நான் உங்களோட அடுத்த காணொலியில வர்றேன். லைவ் வந்து டவர் இல்லாதனால இந்த காணொலி லைவ்ல வழங்கல, எடுத்து தான் வழங்குறேன். ஸோ ரொம்ப அடி வாங்குது. இது ரொம்ப முக்கியமானது, பக்குவம் தெரியணும், நம்ம பேசுறது கட்டாகாம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வழங்கியிருக்கேன். ஸோ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல்ல இந்த செய்தியை இப்போ நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒரு அற்புதமான விஷயம், சிம்பிளா கடைபிடிக்கக்கூடியது தான், ஆனால் சிறப்பான நம்மளுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதாரம் மிச்சப்படுத்துறதுலையும் சரி. ஏன்னா இது ஒரு தாட்டி வச்சா 3 நாளைக்கு பயன்படுத்துறதுனால. ஸோ இன்னைக்கு இதோடைய டோட்டல் காஸ்ட் கறி 240 ரூபா தான் 1 கிலோ. ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல சிக்கன் பிராய்லர் கோழியா தான் இருக்குது. ஸோ நாட்டுக்கோழி விலை ஜாஸ்தி. ஸோ 240 480 ரூபாய்க்கு 2 கிலோ நம்ம எடுத்தாச்சு. ஸோ மேற் செலவுகளுக்கெல்லாம் வந்து கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 300 ரூபா எண்ணெய் அடக்கம் எடுத்து நம்ம ஊத்துறது சேர்த்துனாலும். ஸோ இது ஒரு 500, அது ஒரு 300 போட்டீங்கன்னா 800 ரூபாய்க்கு நம்ம செலவு செய்து 2 பேர் உழைப்பு இருக்குது. அதுக்கு ஒரு காசு வேணாலும் நீங்க எவ்வளவு போடுவீங்களோ போட்டுங்க. ஸோ நம்ம கையிலிருந்து செலவு பண்றது 800 ரூபாய். அது இன்னைக்கு காலை, மதியம், இரவு, நாளை காலை, மதியம், இரவு, செவ்வாய் காலை, மதியம், இரவு. ஸோ 3 3 6 3 9 வேலையை சிறப்பா கடத்துறதுக்கு இந்த 800 ரூபா உதவும். ஸோ அதை பிரிச்சிங்க அப்படின்னா அதோடைய பிரைஸ் எவ்வளவு கிடைக்கும்னா உங்களுக்கு 90 ரூபாய்க்கு பக்கம் தான் கிடைக்கும். சரிங்களா, நம்ம 800 ரூபா செலவு பண்றோம், அதை 9 வேலையா பிரிச்சிங்கன்னா 90 90 90 90 போட்டு பாருங்க. இன்னைக்கு கரெக்டாக கால்குலேட்டர் வச்சு வகுத்து பாருங்க. இன்னைக்கு கூட கொஞ்சம் ஏறி இருக்கு கம்மி இருக்கு, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ ஒரு வேலைக்கான செலவு 20 உள்ள வீட்டுக்கு 100 ரூபாய் தாண்டாது. சிக்கன் குழம்புல இவ்வளவு விஷயங்களை சேர்த்து செய்யணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடியது என்னங்க, சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் 1, இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி 2, சாஃப்ட் சப்பாத்தி பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டால செய்யற சப்பாத்தி 3, அதுக்கப்புறம் நம்மளுடைய நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா இன்னைக்கு செய்ய போறோம், அதாவது இந்த வாரத்தில் செய்ய போறோம். ஸோ அது 4, பிரியாணி 1, நம்ம சொல்ற மாதிரி ரிச் புரோட்டீன் பூஸ்டா செய்யக்கூடிய பிரியாணி. ஸோ 5 வகையான மெயின் டிஷ்ஷுக்கு இந்த ஒத்த சைட் டிஷ் வந்து மேட்ச் ஆகும். போர் அடிக்காது. அதாவது போர் அடிக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்களா. இன்னைக்கு ஒரு டேஸ்ட்ல இருக்கும், சுண்டுனதுக்கு அப்புறம் நாளைக்கு ஒரு டேஸ்டா இருக்கும், மறுபடியும் சுண்டுனதுக்கு அப்புறம் வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும். முட்டை கலக்கி வேற போட்டு பயன்படுத்த போறோம், அது அதை விட டேஸ்டா இருக்கும். ஸோ இத்தனைக்கு பலன் தரக்கூடிய இந்த ஒத்த குழம்பு உங்களுக்கு எப்படி சொல்றது, அதோட பலன் உங்க முன்னாடி வச்சிருக்கிறோம். ஸோ அடுத்து சூப் எடுக்கிற இடத்துல வர்றேன். வழக்கம் போல வந்து எண்டு கடை போடுங்கம்மா.
என்ன தடவை ஜென்சியின் குடும்ப உறவுகளை தயாராகுங்க. இந்த மாதிரி நிறைய குக்கிங் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் பவுனம்மா நான் அடுத்து விதவிதமா சொல்லித்தர போறேங்க. அதுக்கு நீங்க பவுன் புட்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.